ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீச வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து ஓட்டிகிட்டா இருக்கும். மகாலிங்கத்துக்கு வந்து கதிர் வந்து வெளில வந்துட்டாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லி வச்சா அங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வருங்கிறனால தான் பசுபதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. கதிர் வெளில வந்துட்டாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க? அவங்களுக்குள்ளே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க. யாரையும் வந்து யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க முன்னாடி வந்து எனக்கும் கதிருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. திரும்பி பார்த்தா கதிர வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. இதுலேருந்தே தெரிய வேணாமா? அவங்க சதி செஞ்சுருக்காங்க. அவங்க அதிகாரிக்கெல்லாம் வந்து கட்டுப்பட மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. பஞ்சாயத்த வந்து கூட்டுங்க. அது கூட்டுனா மட்டும்தான் உண்மையெல்லாம் வெளியில வரும். இல்லாட்டி சத்தியமா வெளிய வர வாய்ப்பே இல்ல. ஆமாம்மா, எனக்கு என்னமோ வந்து மகாலிங்கம் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு தோணுது. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? நீங்க போய் வந்து களத்துல வந்து இறங்குங்க அப்படின்னு சொன்னோனே, வீட்ல எல்லாரும் வந்து கேஷுவலா வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பசுபதி வந்து நம்ம மட்டும் கூப்பிட்டு வந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஊர்ல 4 பேர் வந்து இருக்காங்க. அவங்களையும் வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு புவனேஸ்வரி வந்து ஆவேசமா பேசுறாங்க. "ரகுராம் வெளியில வாயா" அப்படின்னு சொன்னோனே கத்துனோனே வந்து, "அண்ணா திருப்பியும் வந்து புவனேஸ்வரி தான் வந்திருக்கா. ஆமா, கதிர வேற கூட்டிட்டு வந்துட்டோம்ல. நான் தான் நேத்தியே சொன்னேனே, கதிர் வந்துட்டா திருப்பி இந்த விஷயத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து பிரச்சனை பண்ணுவான்னு. அதுக்குன்னு கதிர நம்ப விட்டு கொடுக்க முடியாதுல்லக்கா. வாக்கா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து கேட்குறாங்க. "வாயா பெரிய மனுஷா, உன்கிட்ட தான் கேட்கணும். நேத்து என்னமோ சொன்ன, உனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லன்னு." "ஆமா, சம்மந்தம் இல்லன்னு தான் நான் இப்பயும் சொல்றேன். ஜானகி தான் கதிர வந்து கூட்டிட்டு வந்திருக்கா. அதனால என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ எது கேட்கறதா இருந்தாலும் ஜானகி கிட்ட கேட்டுக்க." அப்படின்னு சொல்லும்போது, ஜானகி செஞ்சாலும், நீ எடுத்து செஞ்சாலும் எல்லாமே ஒண்ணுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. முதல் மரியாதை கூட, கிரீடம் கூட உனக்கு பதிலா ஜானகி தானே எடுத்துட்டு வந்து செஞ்சா. முதல் மரியாதை வந்து உங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மாரி தானே. உங்க குடும்பத்தில யார் என்ன செஞ்சாலும், அது உங்க குடும்பத்த சம்மந்தப்படுத்துனது தான். என்ன நடிக்கிறியா ரகுராம் அப்படின்னு சொன்னோனே, யார பார்த்து என்ன சொன்னேன்னு சொல்லி சிவராமன் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? காசு பணமா? எனக்கு கவல இல்ல. கௌரவமா? இப்ப கிடைக்கலன்னா அடுத்தது முதல் மரியாதை கிடைக்குதுன்னு விட்டுறலாம். கார்த்தி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆவணும். கதிருக்கு மட்டும் தான் வந்து தெரியுங்கிற மாரி சொன்னோனே, எதுவுமே பேச முடியாம மௌனமா வந்து நிக்கிறாங்க ஜானகி. அப்பயே வந்து சந்தேகம் வந்துருது அந்த இடத்துல. நம்ம பசுபதிக்கும், புவனேஸ்வரிக்கும் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, ஜானகி மட்டும் அமைதியா இருக்காங்களே! "ஜானகி உனக்கு எதுவும் சம்மந்தம் வந்து தெரியுமா? கதிர் உன்ட்ட எதுவும் சொன்னானா? சொல்லு ஜானகி" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "அதெல்லாம் எங்க பெரியம்மாவுக்குலாம் ஒண்ணும் தெரியாது." "ஏய் நான் ஜானகி கிட்ட தான் கேட்குறேன். நீ எதுவும் பேச வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் படுற கஷ்டம்லாம் உனக்கு புரியலையா? கார்த்தி எனக்கு அவசியம் வந்தே ஆகணும். இல்லன்னா நான் இங்கேருந்து போவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே இதெல்லாம் சரியே இல்ல. எனக்கும் கார்த்திக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா, இப்ப இந்த வீட்டுக்கும் கார்த்திக்கும் தான் சம்மந்தம் இல்லன்னு ஆயிடுச்சே. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ண வேணாம். இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல. பஞ்சாயத்த கூட்டுறேன். நீங்க தான் வந்து நியாயத்த வந்து சொல்லணும். ரகுராம் எப்படி இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து உட்காரக்கூடாது. நீங்க தான் வந்து நியாயத்த வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோனே, ஐயா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா. இன்னொரு வாட்டி நம்ம குடும்பத்து மேல இது மாரி வந்திருக்கு. பஞ்சாயத்த கூட்டிடுவோன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, பஞ்சாயத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஊர் தலைவர்லாம், இந்த பக்கம் ரகுராம் ஃபேமிலியும், புவனேஸ்வரியும் வந்து நிக்கிறாங்க. எனக்கு என் பையன் கார்த்திக் வந்தே ஆகணுங்கிற மாரி சொல்றப்ப, மாயா வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜானகிய. "தயவு செஞ்சு அமைதியா இருங்க. யாருக்கு எதுவும் தெரியாது. நீங்களா எதுவும் உளறி வைக்காதீங்க. புவனேஸ்வரி பாவம் தானே. கார்த்திய வந்து அண்ணன் பையனா பார்க்கல. சொந்த பையனா தானே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு நம்ப என்ன பண்ண முடியும்? அமைதியா இருங்க பார்த்துக்கலாங்கிற" மாரி சொல்றப்ப, ரகுராம் எப்படி இந்த பிரச்சனைய சமாளிக்க போறாங்க? மாயா வந்து என்ன மாரி வந்து புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டா இருக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.